ஓம் சாந்தி. 12-10-2025 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 17-3-2007 மதுபன். முரளியின் தலைப்பு: உயர்ந்த உள்ளுணர்வின் மூலம் சக்திசாலியான வைப்ரேஷன்ஸ் மற்றும் வாயுமண்டலத்தை உருவாக்குவதற்கான தீவிர முயற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம் கொடுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். இந்த முரளியில் பாபா ரொம்ப டீப்பான விஷயத்தை சொல்லியிருக்கார். மிகவும் ஆழமான விஷயத்தை புரிய வச்சிருக்கிறார். முரளிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த விருத்தி உள்ளுணர்வுன்னா என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். அப்போ தானே உள்ளுணர்வின் மூலம் சக்திசாலியான வைப்ரேஷன்ஸையும் வாயுமண்டலத்தையும் உருவாக்குவதற்கான தீவிர முயற்சி செய்ய முடியும். ஆகையால் பாபா விருத்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த விருத்தி அப்படின்ற வார்த்தைக்கு தமிழாக்கம் உள் உணர்வு. பதஞ்சலி முனிவர் இருக்கிறார் இல்லையா, அவர் முனிவர் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஆனால் அவர் ப்ரொஃபஸர், தக்ஷஷிலா யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்தார். அது இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, யோகம் சித்த விருத்தி நிரோதகா அப்படின்னா, யோகம் செய்தீங்கன்னா மனமும் விருத்தியும் உள்ளுணர்வும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் அந்த உள்ளுணர்வுக்கான விளக்கம், டெஃபினேஷன் யாரும் எங்கேயும் கொடுக்கல. நம்முடைய ஸ்பார்க் விங்கில் அதை ரிசர்ச் பண்ணி மிகவும் அழகாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த முரளிலையும் பாபா விருத்தி சே வாயுமண்டல் அப்படின்றார். உள்ளுணர்வின் மூலம் வாயுமண்டலத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு இடத்துல விருத்தி சே திருஷ்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உள்ளுணர்வு எப்படி இருக்குமோ அது போல தான் உங்களுடைய பார்வையும் இருக்கும் அப்படின்றார். இன்னொரு முரளியில் பாபா பேஹத் கி வைராகிய விருத்தி அப்படின்னு சொல்லியிருக்கார். எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த உள்ளுணர்வுன்னா என்ன, இதை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு எண்ணங்கள் ஓடுது இல்லையா, இது ஃபஸ்ட் லெவல் எண்ணங்கள். அதுக்கு அடுத்தது அதுக்குள்ளே போனோம், செகண்ட் லெவல் போனோன்னா ஃபீலிங், உணர்வுகள். அதனால் என்ன சொல்லுவோன்னா, எண்ணங்களை செக் பண்ண முடியலன்னா உணர்வுகளையாவது செக் பண்ணுங்க. நமக்கு எந்த மாதிரியான உணர்வுகள் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. குஷினுடைய ஃபீலிங்கா, துக்கத்தினுடைய ஃபீலிங்கா, அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால் எண்ணத்துக்கு அடுத்தபடியாக கீழே இருக்கிறது உணர்வுகள், ஃபீலிங் அல்லது எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே இருக்கிறது, மூன்றாவது லெவலில் இருக்கிறது தான் அர்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். தீவிர இச்சா, தீவிரமான இச்சை, அதுதான் உள் உணர்வு. உணர்வுக்கு கீழே இருக்கு. இதை அவங்க எப்படி புரிய வைக்கிறாங்கன்னா, இப்போ நமக்கு தாகம் எடுக்குதுன்னா முதல்ல என்ன நடக்குது, எடுத்த உடனே நம்ம தண்ணீர் குடிச்சிட மாட்டோம். எடுத்த உடனே சங்கல்பம் வராது. முதல்ல அந்த தாகம், எனக்கு தண்ணீர் வேணும் அப்படின்ற ஒரு தீவிர இச்சையை ஏற்படுத்தும். அதுதான் இங்கிலீஷில் அர்ஜ் அப்படின்றார். இப்போ எனக்கு வேறு எதுவும் வேணாம், தண்ணீர் தான் வேணும், அந்த உணர்வு ஏற்படும். அந்த தீவிர இச்சைக்கு தான் உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லுவோம். அந்த தீவிர இச்சை வரும்போது தான் தண்ணீரை தேடுவோம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணீர் சாப்பிடுவோம். இது மூன்றாவது லெவல். அதுக்கு கீழே இருக்கிறது தான் நான்காவது லெவலில் இருக்கிறது தான் சம்ஸ்காரம். அப்போ மேலே இருக்கிறது சங்கல்பம், சங்கல்பத்துக்கு கீழே உணர்வுகள், உணர்வுகளுக்கு கீழே உள்ளுணர்வு, உள்ளுணர்வுக்கு கீழே சம்ஸ்காரம். ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம தண்ணீரை கொதிக்க வைக்கிறோன்னா அந்த ஆவி பறக்கும் இல்லையா, வேப்பர்ஸ். இதுதான் சங்கல்ப நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆவியை பிடிச்சி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா அது தண்ணீர் ஆகிடும். அதை ஃப்ரீஸ் பண்ணோன்னா ஐஸ் ஆகிடும். இன்னும் அதை ஃப்ரீஸ் பண்ணோம் பல நாட்கள், பல வருஷங்கள் அப்படின்னா, பல ஜென்மங்கள் அப்படின்னா அது சம்ஸ்காரம் ஆகிடும். அப்போது சம்ஸ்காரம் என்றது ஹார்ட் ஐஸ் அல்லது கிளேசியல் ஐஸ். அது கரையிறதுக்கு எத்தனையோ ஜென்மங்கள் ஆகும்.
அப்படி அவ்வளோ ஹார்டாக இருக்கும். உள்ளுணர்வு அப்படின்றது ஐஸ், அது கொஞ்ச நேரத்திலேயே கரைஞ்சிடும். தண்ணீர் என்பது எமோஷன்ஸ், ஆவி என்பது சங்கல்பங்கள். இப்போ நம்ம ஆவியை தான் செக் பண்ணிகிட்ருக்குறோம், எண்ணங்களை தான் செக் பண்ணிகிட்ருக்குறோம், இல்லை சம்டைம்ஸ் அந்த உணர்வுகள் தண்ணீரை செக் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு அடுத்த லெவலில் அடுத்தபடியாக உள்ளே இருக்கக்கூடிய உணர்வை செக் பண்ணாதான் சம்ஸ்காரம் மாறும். இப்போ பாபா இந்த 3வது நிலையில் இருக்கக்கூடிய விருத்தி அல்லது உள்ளுணர்வை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் முரளி சொல்லியிருக்கிறார். இதை தான் நம்ம செக் பண்ணணும். இதன் மூலமாக தான் நம்ம வாயுமண்டலத்தை உருவாக்க முடியும். ஆகையால் தலைப்பிலேயே பாருங்கள், உயர்ந்த உள்ளுணர்வின் மூலம் சக்திசாலியான வைப்ரேஷன்ஸ் மற்றும் வாயுமண்டலத்தை உருவாக்குங்க அப்படின்றார். ஆகையால் இந்த உள்ளுணர்வுனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம சக்திசாலியான வைப்ரேஷன்ஸை உருவாக்கி வாயுமண்டலத்தை உருவாக்க முடியும். ஆகையால் 2nd லெவலுக்கும் 4th லெவலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய 3rd லெவலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், தீவிர முயற்சி செய்யணும். அந்த உள்ளுணர்வு மாறிடுச்சு அப்படின்னா உலகமும் மாறிடும். இன்று அன்பு மற்றும் சக்தியின் கடலான பாப்தாதா தன்னுடைய சிநேகம் நிறைந்த தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். அனைத்து குழந்தைகளும் கூட தூரத்தில் இருந்து சிநேகத்தின் ஈர்ப்பினால் சந்திப்பை கொண்டாட வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். எதிரில் அமர்ந்திருந்தாலும் சரி அல்லது உள்நாட்டில் வெளிநாட்டில் அமர்ந்திருந்தாலும் சரி, சிநேகத்தின் சந்திப்பை கொண்டாடுகிறீர்கள். பாப்தாதா நாலாபுறமும் உள்ள அனைத்து சிநேகம் நிறைந்த அனைத்து உதவியாளர்களான துணைவர்களான குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். மெஜாரிட்டி குழந்தைகளின் உள்ளத்தில் இப்போது சீக்கிரத்திலும் சீக்கிரமாக தந்தையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணம் இருக்கிறது என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். அனைத்து குழந்தைகளின் ஊக்கமும் மிக நன்றாக இருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். இருந்தாலும் எப்போது முதலில் சுயம் தன்னை தந்தைக்கு சமமாக நிரம்பியவராக முழுமையானவராக வெளிப்படுத்துவீர்களோ அப்போதுதான் தந்தையை வெளிப்படுத்த முடியும். எப்போது வெளிப்படுதல் நடக்கும் என்று குழந்தைகள் தந்தையிடம் கேட்கிறீர்கள். அதற்கு தந்தை, நீங்கள் எப்போது தந்தைக்கு சமமாக தன்னை வெளிப்படுத்துவீர்கள் என்று குழந்தைகளை கேட்கிறார். தன்னை நிரம்பியவராக ஆக்குவதற்கான தேதியை ஃபிக்ஸ் செய்திருக்கிறீர்களா? 1 வருடத்திற்கு முன்னதாகவே தேதி ஃபிக்ஸ் செய்யப்படுகிறது என்று வெளிநாட்டினர் சொல்கிறார்கள். அதாவது வெளிநாட்டில் ஒரு ப்ரோக்ராம் செய்யணுன்னா 1 வருஷத்திற்கு முன்னாடியே இந்த மாதிரி ப்ரோக்ராம் செய்கிறோம், அதனுடைய தலைப்பு இது, அதில் இது செய்ய போகிறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம்தான் இறங்கி அந்த ரூட் லெவலில் வேலை செய்வாங்க. ஸோ அதை பற்றி பாபா சொல்லிகிட்ருக்கிறார். எனவே தன்னை தந்தைக்கு சமமாக ஆக்குவதற்கு தங்களுக்குள் மீட்டிங் செய்து தேதியை ஃபிக்ஸ் செய்திருக்கிறீர்களா? ப்ரோக்ராமுக்குன்னா தேதியை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அதே போல் தந்தைக்கு சமமாகணும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே மீட்டிங் போட்டு தேதியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார். இப்போதெல்லாம் ஒவ்வொரு வர்க்கத்தினுடைய மீட்டிங் அதிகமாக நடப்பதை பாப்தாதா பார்க்கிறார். டபுள் ஃபாரினர்ஸ் மீட்டிங் செய்வதை பற்றியும் பாப்தாதா கேள்விப்பட்டார். மிக நன்றாக இருந்தது. அனைத்து மீட்டிங்ஸின் செய்திகளும் பாப்தாதாவிடம் வருகிறது. எனவே இதன் தேதியை எப்போது ஃபிக்ஸ் செய்கிறீர்கள் என்று பாப்தாதா கேட்கிறார். இந்த தேதியை, அதாவது பாப் சமான் ஆகுவதற்கான தேதியை ட்ராமா ஃபிக்ஸ் செய்யுமா அல்லது நீங்கள் ஃபிக்ஸ் செய்வீர்களா? யார் செய்வார்? நீங்கள் லட்சியம் வைத்தே ஆக வேண்டும். மேலும் லட்சியம் நல்லதிலும் நல்லதாக, உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக வைத்தும் இருக்கிறீர்கள்.
இப்போது எப்படி லட்சியம் வைத்திருக்கிறீர்களோ அதன்படி லட்சணங்களை உயர்ந்த லட்சியத்திற்கு சமமாக மாற்ற வேண்டும். லட்சியம் உயர்ந்ததாக வச்சிருக்கீங்க, அது ஓகே தான். இப்போ அந்த லட்சியத்திற்கு ஏற்றாற் போல லட்சணங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். லட்சியமும் லட்சணங்களும் சமமாக இருக்கணும் அப்படின்றார். இப்போது லட்சியத்திற்கும் லட்சணத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. எப்போது லட்சியமும் லட்சணமும் சமமாகுமோ அப்போது லட்சியம் நடைமுறையில் வரும் அல்லவா? அதாவது தேவதை ஆகுவது தான் எங்களுடைய லட்சியம்னு சொல்கிறீங்க. லட்சியம் ஓகே, ஆனால் அந்த லட்சியத்துக்கு ஏற்றாற் போல தெய்வீக குணங்கள் இருக்கணும் இல்லையா? தெய்வீக குணங்கள் இருந்ததுன்னா அதுதானே நடைமுறையில் தெரியும். அப்போதானே நீங்கள் தேவதை ஆகக்கூடியவர்கள் அப்படின்னு எல்லாரும் நம்புவாங்க. அப்போதானே சத்தியுகம் வரும். அனைத்து குழந்தைகளும் எப்போது அமிர்த வேளையில் சந்திப்பை கொண்டாடுகிறீர்களோ, எண்ணத்தை உருவாக்குகிறீர்களோ, அப்போது அவற்றை மிக நன்றாக செய்கிறீர்கள். அப்படின்னா நல்ல நல்ல எண்ணங்களை உருவாக்குறீங்க. பாபா கூட உரையாடல் செய்யும் போது நல்லாவே செய்கிறீங்க. இது போல் நாங்கள் மாறிடுவோம் பாபா, நன்றி பாபா, எங்களுக்கு இவ்வளோ உயர்ந்த வழி நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஸ்ரீமத் கொடுத்துருக்கீங்க, மாறுறதுக்கு வேண்டிய சக்தி கொடுத்துருக்கீங்க, நாங்கள் மாறி காட்டுவோம் அப்படிலாம் நீங்கள் உரையாடல் செய்கிறீங்க. அது நல்லா இருக்குன்றார் பாபா. பாப் தாதா நாலாபுறமும் உள்ள ஒவ்வொரு குழந்தையின் உரையாடலையும் கேட்கிறார். நிறைய பேருக்கு நம்ம பேசுகிறதெல்லாம் பாபா கேட்பாரா அப்படின்னு இருக்கோ இல்லையா? அதற்கான பதில் தான் பாபா இப்போ சொல்லிட்டுருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையின் உரையாடலையும் பாப் தாதா கேட்கிறார். சந்தோஷந்தானே? மிக அழகான விஷயங்களை பேசுகிறீர்கள், முயற்சியும் மிக நன்றாக செய்கிறீர்கள். இருந்தாலும் முயற்சியில் ஒரு விஷயத்தின் தீவிரத்தன்மை தேவை. முயற்சி இருக்கிறது, ஆனால் தீவிர முயற்சி தேவை. அதாவது தீவிரத்தன்மையின் திடத்தன்மையை அதில் சேர்க்க வேண்டும். முயற்சி செய்துட்ருக்கீங்க, ஆனால் அதில் தீவிரத்தன்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறார். அல்லது தீவிரத்தன்மையின் திடத்தன்மையை அதில் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்றார். சில நேரங்களில் நம்ம முயற்சி செய்துட்டு தானே இருக்கிறோம், ஞான மார்க்கத்தில் நடந்துட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த முயற்சியினுடைய வேகம், நடையினுடைய வேகம் எப்படி இருக்குது அதை பார்த்துக்கோங்க அப்படின்றார். நேரத்திற்கு ஏற்றாற் போல் இப்போ பறக்கணும், ஃப்ளைட்டில் போகணும், இல்லை ராக்கெட்டில் போகணும். நாம் இன்னுமே சைக்கிளில் போயிட்டுருக்குறோம், இல்லை மாட்டு வண்டியில் போயிட்டுருக்குறோம் அப்படின்னா எப்போ போய் ரீச் ஆகுவோம்? அதனால் முயற்சியில் தீவிரத்தன்மை, தீவிர வேகத்தை கொண்டு வாங்க அப்படின்றார். நேரத்தின் அனுசாரம் ஒவ்வொருவரும் தீவிர முயற்சியாளர் ஆக வேண்டும். பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையிடமும் வைத்திருக்கும் ஆசை இதுதான். உடனே எல்லாருக்கும் என்ன தோணும்? அது எப்படி எல்லாரும் தீவிர முயற்சியாளர்கள் ஆயிட முடியும்? வரிசை கிரமமாக தானே இருக்கும், எல்லாருமே நம்பர் 1ல் இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கு பாபா ரிப்ளை கொடுத்துட்ருக்கிறார். நீங்கள் வரிசை கிரமமாக இருப்பது பாப்தாதாவிற்கு தெரியும். வரிசை கிரமமாக இருந்த போதிலும் தீவிர முயற்சி சதா இருக்க வேண்டும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதவி ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த பதவி அடையிறதுக்கு கூட தீவிர முயற்சி செய்யணும் அப்படின்றார். இப்போ நாராயண பதவி ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னா அந்த பதவி அடையிறதுக்கு அதுக்கேற்றாற் போல தீவிர முயற்சி செய்யணும். பேரரசன் ஆகணும்னா அதுக்கும் தீவிர முயற்சி செய்யணும். சிற்றரசன் ஆகணும்னா அதுக்கும் தீவிர முயற்சி செய்யணும். அதாவது என்ன பதவி ஃபிக்ஸ் ஆயிருக்கோ அந்த பதவி அடையிறதுக்கும் இன்னும் முயற்சி போதலை அப்படின்றார். நீங்கள் வரிசை கிரமம்னு எனக்கு தெரியும், ராயல் ஃபேமிலியில் வரணும்னா அதுக்கும் நீங்கள் தீவிர முயற்சி தான் செய்யணும். உங்களுக்கு அது ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னா அந்த பதவி அடையிறதுக்கு கூட இன்னும் நிறைய நீங்கள் செய்ய வேண்டி இருக்குன்ற அர்த்தத்தில் சொல்கிறார். இதனுடைய அவசியம் இருக்கிறது.
நேரம் நிறைவை நோக்கி தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது. இப்போது குழந்தைகள் தந்தைக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும். இதுவும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தீவிரத்தன்மை மட்டும் தேவை. நேரம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னா அதுக்கேற்றாற் போல நம்முடைய முயற்சியும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா? அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கார், நீங்கள் தந்தைக்கு சமமாக ஆகியே தீரணும், அது நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அதனால உங்கள் முயற்சியில் தீவிரத்தன்மை மட்டும் தேவை அப்படின்றார். ஆகையால் நான் சதா தீவிர முயற்சி செய்கிறேனா என்று ஒவ்வொருவரும் தன்னை சோதனை செய்யுங்கள். ஏனென்றால் முயற்சியில் பேப்பரோ அதிகமாக வரதான் செய்கிறது, மேலும் வந்தே ஆக வேண்டும். ஆனால் தீவிர முயற்சியாளர்கள் பேப்பரில் பாஸ் ஆகுவது எவ்வளவு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்றால், தீவிர முயற்சியாளர்கள் பேப்பரில் தேர்ச்சி அடைவது உறுதி. பாஸ் ஆக வேண்டும் என்பதில்லை, ஏற்கனவே பாஸ் ஆகி இருக்கிறீர்கள், இது உறுதி. அதாவது பாபா என்ன புரிய வச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னா, தீவிர முயற்சி செய்ய போகும்போது கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் வரும், வரதான் செய்யும், வந்தே ஆகணும். ஆனால் இதையும் சொல்றார், தீவிர முயற்சியாளர்கள் பேப்பரில் பாஸ் ஆகுவது உறுதி. அதாவது நிறைய பேப்பர்ஸ் வரும், ஆனால் தீவிர முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகுவீங்க, இது நிச்சயிக்கப்பட்டிருக்கு, இது உறுதி அப்படின்றார். ஆகையால் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்காதீங்க, ஏற்கனவே பாஸ் ஆகி இருக்கிறேன், இது உறுதி. அந்த மைண்ட் செட் இருந்ததுன்னா எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் கடந்து போயிட்டே இருப்போம். சேவையையும் அனைவரும் மிகுந்த ஊக்கத்தோடு செய்து கொண்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் பாப்தாதா ஏற்கனவே சொன்னதை போல் தற்சமய நேரத்தின்படி ஒரே நேரத்தில் மனம், சொல், செயல், அதாவது நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் 3 விதமான சேவையும் தேவை. மனதின் மூலமாக அனுபவம் செய்ய வைக்க வேண்டும். வார்த்தைகள் மூலமாக ஞான பொக்கிஷத்தின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் சம்பூர்ண யோகி வாழ்வின் பிராக்டிக்கல் ரூபத்தை அனுபவம் செய்ய வைக்க வேண்டும். அதாவது உங்களுடைய நடவடிக்கைகள், நடத்தை மற்றவர்களுக்கு நீங்க ஒரு முழு யோகி அப்படின்றது அனுபவம் செய்ய வைக்கணும். நடத்தைன்னா பிராக்டிக்கல் இல்லையா? ஆகையால பிராக்டிக்கல் ரூபத்தை அனுபவம் செய்ய வைக்கணும் அப்படின்றார். இந்த 3 சேவையும் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டும், தனித்தனியாக அல்ல. நேரம் குறைவாக இருக்கிறது, மேலும் சேவை இப்போதும் அதிகமாக செய்ய வேண்டி இருக்கிறது. அதாவது நேரம் குறைவாக இருக்கு, செய்ய வேண்டிய சேவை அதிகமாக இருக்கு. ஆகையால 3 சேவையும் ஒரே நேரத்தில் செய்யணும். மனதின் மூலம் அனுபவத்தை செய்விக்கணும், வார்த்தைகள் மூலம் ஞான பொக்கிஷத்தின் அறிமுகத்தை கொடுக்கணும், நடைமுறையில் நீங்கள் யோகி வாழ்க்கை என்ற அனுபவத்தை செய்விக்கணும். யோகி வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்றது அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அதற்கான சாதனம் என்ன, அதையும் புரிய வைக்கிறார். உள்ளுணர்வின் மூலமாக வைப்ரேஷன்ஸை உருவாக்குவது, வைப்ரேஷன்ஸ் மூலம் வாயுமண்டலத்தை உருவாக்குவது, இது அனைத்தையும் விட சகஜ சேவையின் சாதனமாக இருப்பதை பாப்தாதா பார்த்தார். ஏனென்றால் உள்ளுணர்வு அனைத்தையும் விட சக்திசாலி சாதனமாக இருக்கிறது. எப்படி அறிவியலின் ராக்கெட் வேகமாக செல்கிறதோ அதேபோல் உங்களுடைய ஆன்மீக சுப பாவனை, சுப விருப்பத்தின் உள்ளுணர்வு பார்வையையும் சிருஷ்டியையும் மாற்றிவிடுகிறது. ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டே உள்ளுணர்வின் மூலமாக சேவை செய்ய முடியும். கேட்ட விஷயங்கள் மறந்து போகலாம், இருந்தாலும் வாயுமண்டலத்தில் என்ன அனுபவமாகிறதோ அது மறந்து போகாது.
அதாவது ராஜயோகா கேம்ப்ஸ்க்கு நம்ம மதுபனை கூட்டிட்டு போறோம் இல்லையா? ஐபிஎஸ்ஸையும், விஐபிஸையும். அவங்களுடைய அனுபவம் இதுதான். அங்க இருக்கும்போது கிளாஸஸ் எல்லாம் கேட்பாங்க. நோட்டும் பண்றாங்க. பட் அது கொஞ்ச நாளைக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறமா என்ன கேட்டோன்றது கூட ஞாபகம் இருக்காது. அது மறந்து போகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் எல்லாரும் சொல்றது என்ன? அங்க ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வாயுமண்டலம் நல்லா இருந்தது. அந்த வைப்ரேஷன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது மறக்காது. அனுபவங்களை யாரும் மறக்க முடியாது. ஆகையால நீங்க ஒரு இடத்துல இருந்து கொண்டே உள்ளுணர்வின் மூலம் இப்படிப்பட்ட சேவை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு சகஜ சாதனம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆகையால அந்த உள்ளுணர்வு செக் பண்ணிட்டு நல்லா வைக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த உள்ளுணர்வுல சுப பாவனை, சுப விருப்பங்கள் இருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மல்லிகைப்பூ, இல்லைன்னா பன்னீர் ரோஜா, ஜாதி மல்லி இதெல்லாம் ஒரு இடத்துல தான் இருக்கும். நம்ம கிராஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த நறுமணத்தை உணர முடியுது. அந்த அனுபவத்தை அது ஏற்படுத்துது இல்லையா? கொடுக்குது இல்லையா? அதுபோல நம்முடைய உள்ளுணர்வுல நறுமணம் இருந்தது, சுப பாவனை, சுப விருப்பங்கள் இருந்ததுன்னா, நாம எங்க இருந்தாலும் அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். சில நேரத்துல என்ன செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒண்ணும் செய்யல, சும்மா தான் இருக்கிற அப்படின்னு சொல்வீங்க. ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு இருப்பீங்க. நீங்க வாய் மூலமாக எந்த ஞானம் சொல்ற சேவை செய்யல. கர்மத்தின் மூலமாக எந்த சேவை செய்யல. ஆனா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்பவும் உங்களிடமிருந்து உலகத்திற்கு வைப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. இயற்கைக்கு வைப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. நீங்க நினைக்கலாம் சும்மா இருக்கிறேன். ஆனா வேற ஏதோ ஒரு சிந்தனை, வீணெண்ணங்கள் அதுல இருந்தீங்கன்னா, உலகத்திற்கு, இயற்கைக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் தான் போயிட்டுருக்கு. அதை தான் நீங்க குடுத்துட்ருக்கீங்க. ஆகையாலே நல்லதோ, கெட்டதோ ஏதோ ஒன்று நம்மிடமிருந்து போயிட்டே இருக்கு. ஆகையால தான் அந்த உள்ளுணர்வு நல்லா வச்சிருக்கணும். அப்ப நல்ல வைப்ரேஷன்ஸே போயிட்டுருக்கும். ஆகையால தான் பாபா இது அனைத்தையும் விட சகஜ சேவைக்கான சாதனம் அப்படின்றார். உங்களுடைய ஆன்மீக சுப பாவனை, சுப விருப்பத்தின் உள்ளுணர்வு பிறருடைய பார்வையையும் மாத்திடும், உலகத்தையும் மாத்திடும். எப்படி மதுபனத்தில் இது பிரம்மா பாபாவின் கர்ம பூமியாக இருக்கிறது, யோக பூமியாக இருக்கிறது, சரித்திர பூமியாக இருக்கிறது என்று இதன் வாயுமண்டலத்தை அனுபவம் செய்திருக்கிறீர்கள். இப்போது வரை ஒவ்வொருவரும் அந்த வாயுமண்டலத்தின் அனுபவம் என்ன செய்கிறார்களோ அதை மறப்பதில்லை. வாயுமண்டலத்தின் அனுபவம் உள்ளத்தில் பதிந்து விடுகிறது. வார்த்தைகள் மூலமாக பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டுதான் இருக்கிறீர்கள். இருந்தாலும் ஒவ்வொருவரும் உங்களுடைய உயர்ந்த ஆன்மீக உள்ளுணர்வின் மூலம், வைப்ரேஷன்ஸ் மூலம் வாயுமண்டலத்தை உருவாக்க வேண்டும். சில நேரங்கள்ல இப்படியும் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. உங்களுடைய கருத்துக்களை நாங்க எந்த அளவுக்கு ஏத்துக்கிறோமோ தெரியாது. ஏன்னா எங்களுக்கே ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கு. ஆனால் இங்க வைப்ரேஷன்ஸ் நல்லா இருக்கு. நல்ல ஆனந்தமாக இருந்தது. வாயுமண்டலம் நல்லா இருந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதற்கு என்ன முயற்சி செய்யணும்? எப்படி இருந்தால் அந்த சேவை செய்ய முடியும்ன்றது அடுத்தது புரிய வச்சிட்டு இருக்கிறார். ஆனால் எப்போது உங்களுடைய உள்ளத்தில், மனதில் யாரை பற்றி தலைகீழான, அதாவது தவறான உள்ளுணர்வின் வைப்ரேஷன் இருக்காதோ, அப்போதுதான் உங்களுடைய உள்ளுணர்வு ஆன்மீகமாகவும் சக்திசாலியாகவும் இருக்கும். உங்களுடைய மனதின் உள்ளுணர்வு சதா சுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒருவேளை எந்த ஆத்மாவை பற்றியாவது ஏதாவது வீணான உள்ளுணர்வோ அல்லது ஞானத்தின் கணக்கின்படி நெகட்டிவான உள்ளுணர்வோ இருந்தது என்றால் அந்த நெகட்டிவ் என்பது குப்பையாகும். ஒருவேளை மனதில் குப்பை இருந்தது என்றால் சுப உள்ளுணர்வோடு சேவை செய்ய முடியாது. அதனால யாரை பற்றிய நெகட்டிவோ
தவறான விஷயங்களோ நம்முடைய உள்ளுணர்வில் இருக்கக்கூடாது, மனதிலும் இருக்கக்கூடாது. அப்போதுதான் சுப உள்ளுணர்வோடு சேவை செய்ய முடியும் அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். ஆகையால் என்னுடைய மனதின் உள்ளுணர்வு சுபமாக ஆன்மீகமாக இருக்கிறதா என்று முதலில் தன்னைத்தான் சோதனை செய்யுங்கள். நெகட்டிவான உள்ளுணர்வையும் உங்களுடைய சுப பாவனை சுப விருப்பத்தின் மூலமாக பாசிட்டிவாக மாற்றம் செய்ய முடியும். அதாவது மற்றவங்க எல்லாம் பாசிட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ள நெகட்டிவ் இருக்கும், நெகட்டிவான விஷயங்களே தான் செய்துட்டு இருப்பாங்க, தவறான விஷயங்கள் தான் செய்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுடைய சுப பாவனை சுப விருப்பத்தின் மூலமாக அந்த நெகட்டிவையும் பாசிட்டிவாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஏனென்றால் நெகட்டிவினால் தன் மனதில் தொந்தரவு ஏற்படுகிறது தானே, வீண் எண்ணங்கள் ஓடுகிறது தானே. எனவே என்னுடைய மனதில் எந்த தொந்தரவுகளும், அதாவது டிஸ்டர்பன்சஸும் இல்லை தானே என்று முதலில் தன்னை சோதனை செய்யுங்கள். மைண்டு டிஸ்டர்பாக இருந்ததுன்னா எப்படி உள்ளுணர்வின் மூலம் சேவை செய்ய முடியும்? அதனால் உள்ளுணர்வை நீங்கள் செக் பண்ண அப்படின்றாரு. மற்றவங்களுடைய நெகட்டிவ் உங்களுடைய மனதிற்குள்ளே இருக்குன்னா அதுவும் உங்களுக்கு தொல்லை தானே. ஆகையால் எப்படி நம்முடைய உள்ளுணர்வை மாற்றிக்கிறது? இப்போ யாரோ ஏதோ செய்கிறாங்க, நெகட்டிவாக செய்கிறாங்க, இல்லை நெகட்டிவாக பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்காக கொடுத்து சாட்சியாக இருந்து செக் பண்ணுங்க. எனக்குள்ள எந்த மாதிரியான உணர்வுகள் ரியாக்ஷன்ஸ் நடந்துட்டுருக்கு? அவங்க சொல்கிறது சொல்லிட்டாங்க, இப்போது எனக்குள்ள என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான், கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா அப்போ உங்கள் உள்ளுணர்வையே நீங்கள் மாற்றிடுவீங்க. அந்த உள்ளுணர்வு மாறும் போது உங்கள் எண்ணங்களும் நல்லாயிருக்கும், உங்கள் செயல்களும் நல்லாயிருக்கும், ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. அந்த அவேர்னஸ் தான், விழிப்புணர்வு தான் இருக்கிறது இல்லை. அதனால எல்லா பிரச்சனைகளும் வருது. அதாவது யாராவது உங்களை நிந்தனை செய்யும் போது உங்களுக்குள்ள என்ன அந்த தீவிர இச்சை இருக்குன்றதை செக் பண்ணுங்க. அவங்க நிந்தனை பண்ணிட்டாங்க, இல்லை நீங்கள் செய்யாததை சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ உடனே அவங்களுக்கு பதில் கொடுக்கணும். நான் அப்படி இல்லை அப்படின்றது ப்ரூவ் பண்ணணும். நான் செய்யலைன்றது உடனே சொல்லணும். அங்கே நம்ம தவறு செய்கிறோம். அந்த இடத்துல கொஞ்சம் நிதானமாக இருந்தோம் அப்படின்னா, பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு சான்ஸ் கிடைக்கிது, உள்ளுணர்வை மாற்றிக்கிறதுக்கு டைம் கிடைக்கிது, ஞானம் டச் ஆகும். சரி, இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது புரியுது. அப்போ செயலில் வராது, எண்ணத்தில் வராது, அந்த நெகட்டிவ் அங்கேயே க்ளோஸ் பண்ணிடுறோம். இன்னொரு உதாரணம் கொடுக்கணுன்னா, நீங்கள் வண்டியில் ஸ்லோவாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று வந்ததுனாலும் நீங்கள் டேர்ன் பண்ணலாம், ஆக்சிடெண்ட்ஸை அவாய்ட் பண்ணலாம், தவிர்க்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கீங்க, அப்போ நீங்கள் டேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் உங்கள் கண்ட்ரோல் இருக்காது. அப்போ மோதல் ஏற்படும், ஆக்சிடெண்ட் நடக்கும். அதுபோல தான் இதுவும் சூக்ஷ்மமான விஷயங்கள். கொஞ்சம் நிதானித்தோம் அப்படின்னா நம்மளை மாற்றிக்கலாம், டைவர்ட் பண்ணலாம். அந்த டைம் கொடுக்கல அப்படின்னா தான் அவங்க சொன்ன உடனே நம்ம ரியாக்ட் ஆகி நம்ம பேசி அது பெரிய பிரச்சனை ஆகிடும். நம்ம மனசும் கெடும், வாயுமண்டலமும் கெடும், வைப்ரேஷன்ஸும் போகும், சேவையும் நடக்காது, எல்லாமே கெட்டு போயிடும். அதனால் பாபா நெகட்டிவையும் பாசிட்டிவாக மாற்றம் செய்ய முடியும் அப்படின்றார். மற்றபடி பாபா என்ன சொல்லிகிட்ருக்கார் அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும், வரிசை கிரமமாக தான் இருக்கிறீர்கள், நல்லவர்களும் இருக்கிறார்கள், கூடவே தொந்தரவு செய்பவர்களும் இருக்கிறார்கள். எனவே இவர் இப்படிப்பட்டவர் என்று புரிந்து கொள்வது நல்லதுதான். யார் தவறோ அவரை தவறானவர் என்று புரிந்து கொள்ளதான் வேண்டும், யார் சரியோ அவரை சரியானவர் என்று புரிந்து கொள்ளதான் வேண்டும். ஆனால் மனதில் வைத்து கொள்ளக்கூடாது.
அதாவது பாபா எவ்வளோ அழகா புரிய வச்சிட்டு இருக்காங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நல்லவங்களும் இருக்காங்க, தொந்தரவு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, எனக்கு தெரியுன்றார். அதே போல நீங்களும் புரிஞ்சுக்கணும். இவங்க ரைட்டு, இவங்க ராங்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது தப்பில்ல. ஆனால் இவங்க ராங் செய்கிறாங்க, இவங்க ராங்கா பேசிட்டு இருக்காங்க, இவங்க செய்கிறது சரியில்லை, இவங்க இப்படிதான். இது மனதிற்குள்ள பதிஞ்சிடக்கூடாது. மனசுக்குள்ள வைக்காதீங்க. புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். உள்ள ரெக்கார்ட் பண்ணாதீங்க அப்படின்றார். உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கணும். இவங்க எப்படிப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு நாலேட்ஜ் இருந்தால் தானே ஒரு டீமை நம்ம சேவை செய்ய முடியும். ஆகையால் அது அவசியம்தான். ஞானம் நிறைந்தவர் ஆகுவது நல்லது. தவறை தவறு என்று தானே சொல்வார்கள். அதனால ஓகே. சில குழந்தைகள், பாபா இவர் எப்படிப்பட்டவர் என்பது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பாருங்கள், அப்போது உங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறார்கள். ஸோ தந்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆமா, இது உண்மைதான், நான் ஏத்துக்கிறேன் அப்படின்றார் பாபா. நீங்கள் சொல்வதற்கு முன்பாகவே இப்படிப்பட்டவர் என்பதை ஏற்றுக்கொள்கிறார். அதாவது எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க எப்படி சமாளிச்சுட்டு போவீங்களோ அதை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றார். ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்களை உங்களுடைய உள்ளத்தில் உள்ளுணர்வில் வைப்பதினால் சுயம் தானும் தொந்தரவிற்கு ஆளாகுவீர்கள். மேலும் மனதிலும் உள்ளத்திலும் கெட்ட விஷயம் இருந்தது என்றால், யாரிடம் கெட்ட விஷயங்கள் வீண் எண்ணங்கள் இருக்குமோ அவர்கள் எப்படி விஸ்வ கல்யாணக்காரி ஆக முடியும்? கெட்ட விஷயங்கள் மனதிற்குள்ள இருக்குன்னா எப்படி உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக ஆக முடியும்ன்றார். உங்கள் அனைவருடைய தொழில் என்ன? நான் லண்டனின் கல்யாணக்காரி, டெல்லியின் கல்யாணக்காரி, யூபியின் கல்யாணக்காரி என்று யாராவது சொல்வீர்களா? அல்லது எங்கு இருந்தாலும், தேசம் இல்லை என்றாலும் சென்டரின் கல்யாணக்காரி என்று சொல்வீர்களா? அனைவரும் உங்களுடைய தொழிலை விஸ்வ கல்யாணக்காரி, நான் உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவன் என்றுதானே சொல்கிறீர்கள். ஆக அனைவரும் யாராக இருக்கிறீர்கள்? விஸ்வ கல்யாணக்காரிகளா? உலகத்திற்கு நன்மை செய்பவர்களா? அப்படி இருந்தால் கை உயர்த்துங்கள். அனைவரும் கை உயர்த்தினார்கள். அதை பாபா சிரிச்சிட்டே பார்க்குறார். விஸ்வ கல்யாணக்காரியா? விஸ்வ கல்யாணக்காரியா? நல்லது. அப்படியென்றால் மனதில் எந்த கெட்டதும் இல்லைதானே? பாப் தாதாவுடைய டெக்னிக் புரிய வைக்கிற விதம் பாருங்க, எவ்வளோ அழகா புரிய வச்சிட்டு இருக்கிறார். நம்ம வாயிலிருந்தே விஸ்வ கல்யாணக்காரி என்ற வார்த்தையை வர வச்சுட்டு, அப்படியா நீங்க விஸ்வ கல்யாணக்காரியா, அப்போ எதுவும் கெட்டது இல்லை தானே மைண்ட்ல அப்படின்னு கேட்குறார். புரிந்து கொள்வது வேறு விஷயம். ஏதோ ஒன்று கெட்டது நடந்துட்டு இருக்குன்னா எதுவுமே நடக்கல, எல்லாருமே நல்லவங்க தான், எல்லாருமே நல்லது தான் செய்துட்டு இருக்காங்க, அப்படி இருக்க முடியாது. அவங்க யார் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இது சரி, இது தவறு, அதாவது இவங்க ரைட்டு, இவங்க ராங்கு என்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் மனதில் வைத்து கொள்ளாதீர்கள். மனதில் உள்ளுணர்வில் அதை வைப்பதினால் பார்வையும் சிருஷ்டியும் மாறிவிடுகிறது. பாப் தாதா ஹோம்வொர்க் கொடுத்திருந்தார். என்ன கொடுத்திருந்தார்? அனைத்தையும் விட சகஜமான முயற்சி, அதை அனைவரும் செய்ய முடியும். தாய்மார்களும் செய்ய முடியும், முதியவர்களும் செய்ய முடியும், இளைஞர்களும் செய்ய முடியும், குழந்தைகளும் செய்ய முடியும். அதற்கான விதி இதுதான். அதாவது யாருடைய தொடர்பில் வந்தாலும் ஆசீர்வாதம் கொடுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். இந்த ஒரு வேலையை மட்டும் செய்யுங்கள். அவர் சாபமே கொடுக்கட்டும், ஆனால் நீங்கள் என்ன கோர்ஸ் கொடுக்கிறீர்கள்? நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்ற சொல்கிறீர்கள் அல்லவா? அதேபோல் அந்த நேரத்தில், அதாவது யாராவது சாபம் கொடுக்கிற நேரத்தில் தனக்கும் கோர்ஸ் கொடுங்கள். மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க நெகட்டிவை எப்படி பாசிட்டிவாக மாற்றுவது அப்படின்னு.
அதுபோல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், உங்களுக்கு யாராவது சாபம் கொடுக்கும்போது தனக்கு கோர்ஸ் கொடுங்க அப்படின்றார். உங்களுடைய சேலஞ்ச் என்ன? இயற்கையையும் தமோ குணத்திலிருந்து சதோ குணமாக மாற்றியே தீர வேண்டும் என்பதுதானே உங்களுடைய சேலஞ்ச். இதுதானே நீங்கள் அனைவரும் இந்த சேலஞ்ச் செய்திருக்கிறீர்கள். அதாவது ஒரு சவாலா இது நீங்க எடுத்திருக்கிறீங்க. இயற்கையையும் சதோ பிரதானமாக மாற்ற வேண்டுமா? மாற்ற வேண்டுமா? தலையை அசையுங்கள், கைகளை அசையுங்கள். பாருங்கள், மற்றவர்களை பார்த்து பார்த்து அசைக்கக்கூடாது, உள்ளபூர்வமாக அசைக்க வேண்டும். ஏனென்றால் இப்போது நேரத்தின் அனுசாரம் உள்ளுணர்வின் மூலம் வாயுமண்டலத்தை உருவாக்குவதற்கான தீவிர முயற்சி அவசியமாக இருக்கிறது. எனவே உள்ளுணர்வில் கொஞ்சம் குப்பை இருந்தது என்றாலும் உள்ளுணர்வின் மூலம் எப்படி வாயுமண்டலத்தை உருவாக்குவீர்கள்? இயற்கை வரை உங்களுடைய வைப்ரேஷன்ஸ் போகும். வார்த்தைகள் போகாது, வைப்ரேஷன்ஸ் போகும். மேலும் வைப்ரேஷன்ஸ் உள்ளுணர்வின் மூலம் உருவாகும். அதாவது உள்ளுணர்வின் மூலம் வைப்ரேஷன்ஸ் உருவாகும். மேலும் வைப்ரேஷன்ஸ் மூலம் வாயுமண்டலம் உருவாகும். மதுபனத்திலும் கூட அனைவரும் ஒரே மாதிரியாக இருக்கவில்லை. இருந்தாலும் பிரம்மா பாபா மற்றும் முக்கியமான குழந்தைகளின் உள்ளுணர்வின் மூலமாக தீவிர முயற்சியின் மூலமாக வாயுமண்டலம் உருவாகியது. அதனால எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்க இல்லை, அப்படியெல்லாம் நீங்கள் குறை சொல்லாதீங்க. எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டாங்க. சாக்கார் பாபா இருக்கும் போது கூட எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்கலை. ஆனாலும் பிரம்மா பாபா, மம்மா, முக்கியமான தாதிமார்களின் உள்ளுணர்வின் மூலமாக தீவிர முயற்சியின் மூலமாக வாயுமண்டலம் உருவாகியது இல்லையா? அதை நீங்கள் இப்போ அனுபவம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அதுபோல் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றார். இன்று உங்களுடைய தாதியின் நினைவு வந்து கொண்டிருக்கிறது. பிரகாஷ்மணி தாதிக்கு உடம்பு சரியில்லை, அவங்க மதுபனில் இல்லை. ஆகையால பாபா சொல்லிட்டுருக்கிறார், தாதியிடம் என்ன விசேஷத்தன்மை பார்த்தீர்கள்? எப்படி கண்ட்ரோல் செய்தார்? தாதி எப்படிப்பட்ட உள்ளுணர்வு உடையவர் குறையையும் ஒருபோதும் மனதில் வைக்கவில்லை. அனைவருக்கும் ஊக்கம் கொடுத்தார், அனைவரையும் ஊக்குவித்தார். அதாவது பிரகாஷ்மணி தாதி எப்போவுமே லவ் மற்றும் லவ் அண்ட் லாவில் பேலன்ஸாக இருந்தாங்க. தப்பு பண்ணால் கேட்பாங்க, இதை நீ செய்திருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை மனசில் வச்சுக்க மாட்டாங்க. தப்பு பண்ணாலும் பார்த்துட்டு சுப பாவனையில் இருப்பாங்க. அப்படி அவங்க இருக்கலை. டைமண்ட் ஹாலில் ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்கும்போது ஒரு முறை தாதி வந்துட்டுருக்காங்க. அப்போ யாரோ ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டு போல் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த தேதிக்கு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட், அவங்க இருந்து ஆகணும் போல். ஆனால் அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காங்க, 4 நாள் லேட்டாக வந்திருக்காங்க. அப்போ தாதி வந்து சொல்லிட்டுருக்காங்க, நீ பண்ணது தப்பு, நீ என்ன சொன்னே, ஆனால் நீ என்ன பண்ணே, எப்படி பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்படின்னா அவங்க தவறையும் அவங்க வந்து புரிய வைக்கிறாங்க. அதுக்காக அவங்க தவறை மனதிற்குள்ளே வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து பார்க்குறேன், அவங்களோட சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆகையால தான் தாதியால் இவ்வளவு வந்து நிர்வாகம் செய்ய முடிஞ்சது. பிரம்மா பாபா செய்தார் அப்படின்னா அவருக்குள்ள சிவ் பாபா வந்ததுனால அவருக்கு ஒரு சக்தி இருந்தது. ஆனால் தாதிக்கும் பேக் போனா பாப்தாதா இருந்தார். இருந்தாலும் சாக்காரத்தில் தாதி இருக்கும் போது அப்போ எவ்வளோ பரந்த மனம் இருந்திருந்தால் இவ்வளோ நல்லா அவங்களால வந்து நிர்வாகம் செய்து யஜ்யத்தை வந்து முன்னுக்கு கொண்டு போயிருக்க முடியும் பாருங்க. உங்களுடைய ஜெகதம்பா தாய் வாமண்டலத்தை உருவாக்கினார். அதாவது அம்மா பற்றி சொல்லும்போது எல்லாரும் இதுதான் சொல்லுவாங்க. எடுத்துடனே யாருடைய குறையும் சொல்ல மாட்டாங்க. சில நேரத்தில் பிரம்மா பாபா ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவாங்களா, உன் குறை என்னன்னு அம்மா கிட்ட போய் கேளுன்னு. லேசில் சொல்ல மாட்டாங்களாம் அம்மா.
அவ்வளோ கெஞ்சி கெஞ்சி கேட்டு அதுக்கப்புறமா எல்லாத்துலேயும் நீ சரியாக இருக்கிற, ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இரு அப்படி பாலிஷ்டாக சொல்லுவாங்களா. அதனால தான் அவங்களால வாயு மண்டலத்தையே உருவாக்க முடிஞ்சது. ஆனால் இங்கே கேட்காமலேயே எல்லாரும் மற்றவங்களுடைய குறைகளை பேசிகிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. இப்படிலாம் நம்ம இருந்தோன்னா எப்படி வாயுமண்டலத்தை உருவாக்க முடியும்? எப்படி பாபாவை பிரத்யட்சம் செய்ய முடியும்? அதற்காக மம்மாவுக்கு அவங்களுடைய குறைகள் தெரியாது அப்படின்னு இல்லை. தெரிந்திருந்த போதிலும் தன்னுடைய உள்ளுணர்வை சதா சுபமாக வைத்திருந்தார். அந்த வாயு மண்டலத்தை தான் நீங்கள் அனைவரும் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தந்தையை பின்பற்றக்கூடியவர்கள்தான். இருந்தாலும் அனைவருடைய விசேஷ தன்மையை அறிந்து கொண்டு அந்த விசேஷ தன்மையை தனதாக்கி கொள்ளுங்கள் என்று பாப்தாதா எப்போதும் சொல்கிறார். மேலும் ஒவ்வொரு குழந்தையிடமும் இதை நோட் செய்ய வேண்டும். யார் பாப்தாதாவிற்கு குழந்தையாகி இருக்கிறாரோ அந்த ஒவ்வொரு குழந்தையிடமும் அவர் 3வது கிரேடாக இருக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட் இருக்கு இல்லையா. ஃபாஸ்டாக முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், மீடியம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், ஸ்லோ முயற்சி செய்யக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். இருந்தாலும் அனைத்து குழந்தைகளிடமும் 99 குறைகள் இருந்தாலும் ஒரு விசேஷத்தன்மை நிச்சயம் இருக்கும். இது டிராமாவின் சிறப்பம்சமாக இருக்கிறது, பாப்தாதாவின் வரமாக இருக்கிறது. இந்த விசேஷ தன்மையினால் மீரா பாபா என்று சொல்வதற்கான உரிமை உடையவர்களாக இருக்கிறார்கள், வசமாகி இருக்கிறார்கள். ஆனாலும் தந்தையிடம் உடைப்படாத அன்பு இருக்கிறது. அதாவது சிலரை பார்க்கும்போது இவங்களுக்குள்ள இவ்வளோ பொறாமை இருக்கு, இவ்வளோ பேராசை இருக்கு, இவ்வளோ பேராசைக்கு வசமாக இருக்கிறாங்க, பொறாமைக்கு வசமாக இருக்கிறாங்க, அகங்காரத்துக்கு வசமாக இருக்காங்க அப்படின்னு தோணும். அதுக்கு பாப்தாதா புரிய வச்சுட்டு இருக்கிறார். அவங்க வசமாகி இருக்கலாம், ஆனாலும் தந்தையிடம் உடைப்படாத அன்பு அவங்களுக்கு இருக்கு, இதை நீங்க நோட் பண்ணுங்க அப்படின்றார். ஆகையால் பாப்தாதா இப்போது நேரம் நெருங்கிக் கொண்டிருப்பதற்கேற்ப பாபாவின் எந்த இடமாக இருந்தாலும் அந்த ஒவ்வொரு இடத்திலும், அது கிராமமாக இருந்தாலும் சரி, பெரிய ஜோனாக இருந்தாலும் சரி, சென்டராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இடத்திலும் துணைவர்களுக்குள்ளும் உயர்ந்த உள்ளுணர்வின் வாயுமண்டலத்தை உருவாக்குவது அவசியமாக இருக்கிறது. ஒரு வார்த்தையை மட்டும் நினைவில் வையுங்கள். ஒருவர் உங்களுக்கு சாபம் கொடுத்தாலும் அதை பெறுபவர் யார்? கொடுப்பவரும் பெறுபவரும் ஒருவரா அல்லது இருவரா? ஒருவேளை ஒருவர் உங்களுக்கு கெட்ட பொருளை கொடுத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? தன்னிடம் வைத்துக் கொள்வீர்களா அல்லது திருப்பி கொடுப்பீர்களா அல்லது தூக்கி எறிவீர்களா அல்லது அலமாரியில் பத்திரப்படுத்தி வைப்பீர்களா? அதாவது பாபா ரொம்ப தெளிவாக புரிய வச்சிட்டு இருக்கிறார். யாராவது சாபமே கொடுத்தாலும் கொடுக்குறவங்க வேற, வாங்குறவங்க வேற இல்லையா. அவங்க கொடுப்பாங்க, ஆனால் நீங்கள் வாங்காதீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி புரிய வைக்கிறார். அவங்க ஒரு கெட்ட பொருள் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் வாங்குவீங்களா, இல்லை திருப்பி கொடுப்பீங்களா, தூக்கி எறிவீங்களா, இல்லை அலமாரியில் பத்திரமாக வச்சிருப்பீங்களா? வைக்க மாட்டீங்க இல்லையா. அதுபோல உங்களுடைய மனதில் அதை வைக்காதீர்கள் அப்படின்றார். உள்ளத்தில் பத்திரப்படுத்தி வைக்காதீர்கள். கெட்ட விஷயத்தை, நெகட்டிவான விஷயத்தை மனதில் வச்சிருந்தீங்க, பத்திரமா வச்சிருந்தீங்கன்னா அப்போ எப்படி நீங்கள் விஸ்வ கல்யாணக்காரி ஆக முடியும்? உலகத்திற்கு எப்படி சேவை செய்ய முடியும்? நல்ல வைப்ரேஷன்ஸ் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு விஷயத்தை பாபா அழகா சொல்லிட்டு இருக்கிறார். அதாவது உள்ளத்தில் பத்திரப்படுத்தி வைக்காதீர்கள், ஏனென்றால் உங்களுடைய உள்ளம் பாப் தாதாவின் சிம்ஹாசனம். அப்போ நெகட்டிவ் விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் இருக்கிற இடத்துல பாபா வந்து அமருவாரா, இருப்பாரா? யோசிங்க.
எனவே இப்போது ஒரு வார்த்தையை மனதில் நன்றாக நினைவில் வையுங்கள். வாயில் அல்ல, மனதில் நினைவில் வையுங்கள். பாயிண்ட்ஸை ரிப்பீட் பண்ணணும். பாபா என்ன சொன்னார் அப்படின்னா உடனே சொல்லிடுவோம். அதுக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் மனதில் நினைவில் வையுங்கள் அப்படின்றார். அப்போதான் பிரச்சனைகள் வரும்போது அது ஆட்டோ மோட்ல மேலே வரணும் மனதிற்குள்ள. அப்போ தீய விஷயங்கள் நடக்காது. டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதம் பெற வேண்டும். எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் மனதில் வைக்காதீர்கள். நல்லது, ஒரு காதில் கேட்டதை இன்னொரு காதின் வழியாக வெளியேற்றுவது உங்களுடைய வேலையா அல்லது இன்னொருவரின் வேலையா? சரி, அவங்க சொல்லிட்டாங்க, அது உங்க காதுக்குள்ள வந்துடுச்சு. இப்போ உங்க வேலை என்ன? அது இன்னொரு காது வழியாக வெளியேற்றுவதா இல்லை சொன்னவங்க தான் அதை வெளியேற்றணுமா? யாருடைய வேலை? ஆகையால ஒரு காதுல கேட்டு நீங்க தான் இன்னொரு காது வழியாக வெளியேற்றணும். அப்போதுதான் உள்ளுணர்வின் மூலம் வாயுமண்டலத்தை உருவாக்கி உலகத்திற்கும் ஆத்மாக்களுக்கும் துரித வேகத்தில் சேவை செய்ய முடியும். உலகத்தை மாற்ற வேண்டும் தானே? எனவே எதை நினைவில் வைப்பீர்கள்? மனதில் நினைவில் வைப்பீர்களா? ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை நினைவில் வையுங்கள், அவ்வளவுதான். ஏனென்றால் உங்களுடைய ஜட சித்திரம் என்ன கொடுக்கிறது? ஆசீர்வாதம் கொடுக்கிறது தானே? கோவிலுக்கு சென்றால் என்ன கேட்கிறார்கள்? ஆசீர்வாதங்களை கேட்கிறார்கள் தானே? ஆசீர்வாதம் கிடைக்கிறது, அதனால் தானே ஆசீர்வாதங்களை கேட்கிறார்கள். உங்களுடைய ஜட சித்திரங்கள் கடைசி பிறவியிலும் கூட ஆசீர்வாதம் கொடுக்கிறது. உள்ளுணர்வினால் அவர்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகிறது. நீங்கள் அநேக முறை அப்படி ஆசீர்வாதங்களை கொடுப்பவராக ஆகியிருக்கிறீர்கள். ஆகையால்தான் உங்களுடைய சித்திரமும் இன்று வரையிலும் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. சரி, அப்படியே உங்க கூட இருக்கிறவங்க ஏதோ ஒரு பழைய சுபாவத்திற்கு, சம்ஸ்காரத்திற்கு வசமாகி உங்களுக்கு தொந்தரவு செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது அடுத்தது பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். சரி, வசமாகி இருக்கும் ஆத்மாக்களுக்கு மன்னிப்பு கடலின் குழந்தையாகி கொஞ்சம் மன்னிப்பு கொடுப்பது நல்லது தானே? நீங்களா மன்னிக்க வேண்டாம். நீங்க மன்னிக்கணும்னு நினைச்சா உங்களால முடியாது. ஆகையில பாபா யுக்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். மன்னிப்பு கடலின் குழந்தையாகி கொஞ்சம் மன்னிப்பு கொடுப்பது அல்லது மன்னிப்பது நல்லது தானே? நீங்கள் அனைவரும் மன்னிப்பின் மாஸ்டர் கடலாக இருக்கிறீர்களா? இருக்கிறீர்களா இல்லையா? இருக்கிறீர்கள் தானே? இதில் முதலில் நான் என்று சொல்லுங்கள். இதுல நான் சொல்லலாம், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இதில் அர்ஜுனர் ஆகுங்கள். அப்படிப்பட்ட வாயுமண்டலத்தை உருவாக்குங்கள். அதனால் யார் உங்கள் எதிரில் வந்தாலும் அவர் ஏதாவது கொஞ்சம் சிநேகத்தை பெறட்டும், ஒத்துழைப்பை பெறட்டும், மன்னிப்பை அனுபவம் செய்யட்டும், தைரியத்தை அனுபவம் செய்யட்டும், உதவியை அனுபவம் செய்யட்டும், ஊக்க உற்சாகத்தை அனுபவம் செய்யட்டும். அதாவது நல்ல வைப்ரேஷன்ஸ் மூலம் நீங்க எப்படிப்பட்ட வாயுமண்டலத்தை உருவாக்கி வச்சிருக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள யார் வந்தாலோ அந்த நல்ல வைப்ரேஷன்ஸ்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டுக்குள்ள யார் வந்தாலோ அவங்க ஏதாவது ஒன்று அனுபவம் செய்யணும். ஆன்மீக ஸ்நேகத்தை அனுபவம் செய்யட்டும், அல்லது உங்களுடைய ஒத்துழைப்பை அனுபவம் செய்யட்டும், மன்னிப்பை அனுபவம் செய்யட்டும், தைரியத்தை, ஊக்க உற்சாகத்தை அனுபவம் செய்யட்டும், அல்லது உதவியை அனுபவம் செய்யட்டும், ஏதாவது ஒரு அனுபவம் அவங்களுக்கு ஆகணும். இது போன்ற வாயுமண்டலத்தை உங்களால் உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்குறார். அப்படி உருவாக்க முடியுமா? முடியுமா? முதல் வரிசையில் இருப்பவர்கள் உருவாக்க முடியுமா? கையை உயர்த்துங்கள். முதலில் செய்ய வேண்டி இருக்கும்.
அனைவரும் செய்வீர்களா? டீச்சர்ஸ் செய்வீர்களா? நல்லது. பல இடங்களிலிருந்து குழந்தைகளின் இமெயில்ஸ், கடிதங்கள் ஆகியவை வந்திருக்கிறது. கடிதம் எழுதவில்லை, ஆனால் சங்கல்பம் செய்தீர்கள் என்றால், அந்த சங்கல்பம் செய்பவர்களின் அன்பு நினைவுகள் பாப் தாதாவிடம் வந்து சேர்ந்தது. கடிதங்களை மிக இனிமையாக எழுதுகிறீர்கள். எப்படி கடிதம் எழுதுகிறீர்கள் என்றால், இவர் ஊக்க உற்சாகத்தில் பறந்து கொண்டே இருப்பார் என்று தோன்றுகிறது. அதாவது கடிதம் எழுதுறதுக்கு எந்த பிரச்சனை இல்லை, நல்லாவே எழுதுறீங்க. நீங்க எழுதுகிற கடிதங்கள் படிக்கும் போது, ஓஹோ, இவங்க இவ்வளோ நல்ல முயற்சியாளர்கள், இவங்க எப்போவுமே வந்து பறக்கும் கலையில் உற்சாகத்தில் பறந்து கொண்டே இருப்பார்கள் போல அப்படின்னு தோணுது. அப்படின்னா அப்படி இருக்கிறது இல்லை, ஆனால் கடிதத்தை மட்டும் நல்லா எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இருந்தாலும் நல்லது. கடிதம் எழுதுவதினால் தன்னை பந்தனத்தில் கட்டி வைக்கிறீர்கள். வாக்கு கொடுக்கிறீர்கள் அல்லவா? பாபா நான் இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்றீங்கனால பாபா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்கீங்க. எப்படியோ பாபாவுடைய பந்தனத்துல கட்டுப்பட்டு இருப்பீங்க. ஆகையில அதுவும் நல்லதுதான் அப்படின்றார். நாலாபுறங்களிலும் யார் எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் அல்லது கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த அனைவருக்கும் பாப் தாதா எதிரில் இருப்பவர்களுக்கு முன்னதாக அன்பு நினைவுகளை கொடுக்கிறார். ஏனென்றால் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நேரமாக இருப்பது பாப் தாதாவிற்கு தெரியும். ஆனாலும் அனைவரும் மிகுந்த உற்சாகத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள், நினைவில் கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். நல்லது. தீவிர முயற்சி செய்து நம்பர் 1 ஆகியே தீர வேண்டும் என்று அனைவரும் சங்கல்பம் செய்தீர்கள். செய்தீர்களா? கை உயர்த்துங்கள். நல்லது. இப்போது டீச்சர்ஸ் உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். முதல் வரிசையில் இருப்பவர்கள் இருக்கவே இருக்கிறீர்கள். நல்லது. முழு நாளில் இடையிடையே 5 நிமிடங்கள் கிடைத்தாலும் அதில் மனதின் எக்ஸர்சைஸ் செய்யுங்கள் என்ற டைரக்ஷனை பாப் தாதா கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த கால உலகம் எக்ஸர்சைஸ் உலகமாக இருக்கிறது. ஆகையால் 5 நிமிடங்களில் மனதின் எக்ஸர்சைஸ் செய்யுங்கள். மனதை பரந்தாமத்திற்கு கொண்டு செல்லுங்கள். சூக்ஷ்மத்தில் பரிஷ்தாவின் நிலையை நினைவு செய்யுங்கள். பிறகு பூஜைக்குரிய நிலையை நினைவு செய்யுங்கள். பிறகு பிராமண ஸ்வரூபத்தை நினைவு செய்யுங்கள். பிறகு தேவதா ஸ்வரூபத்தை நினைவு செய்யுங்கள். எவ்வளவு ஆனது? 5. ஆகையால் 5 நிமிடங்களில் இந்த 5 எக்ஸர்சைஸ் செய்யுங்கள். மேலும் முழு நாளில் போகும் போதும் வரும்போதும் இதை செய்ய முடியும். இதற்காக மைதானம் தேவையில்லை, ஓட வேண்டியதில்லை, நாற்காலி தேவையில்லை, சீட் தேவையில்லை, மெஷின் தேவையில்லை. அதாவது உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னா, ஓடணும் அப்படின்னா அதுக்கு மைதானம் வேணும், இல்லை நாற்காலி வேணும், இல்லை கீழே எக்ஸசைஸ் மேட் வேணும், இல்லை மெஷின்ஸ் வேணும். ஜிம்முக்கெல்லாம் போகிறாங்கன்னா மிஷின்ஸ் வேணும். இல்லை வீட்டிலையே சிலர் த்ரெட்மில் எல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த மிஷின்ஸ் வச்சு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் சரீரத்தினுடைய எக்ஸர்சைஸ். அதாவது உடற்பயிற்சி செய்யணும்னா அதுக்கு இடம் வேணும், மைதானம் வேணும். ஓடணும் அப்படின்னா மைதானம் வேணும் இல்லையா? கார்டன் எங்கேயாவது போகணும், இல்லை கீழே மேட் போட்டு செய்யணும், ஏதாவது அதுக்கான ஒரு சீட்டு தேவை, இல்லை மெஷின்ஸ் வேணும். ஜிம்முக்கு போகிறாங்கன்னா மெஷின்ஸில் பயிற்சி செய்கிறாங்க, இல்லை வீட்லேயும் சில பேர் த்ரெட்மில்ஸ் எல்லாம் வச்சு அங்கேயும் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படலை, இது மனதின் எக்ஸர்சைஸ். அதற்காக உடற்பயிற்சி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரல. பாப்தாதா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, மனப்பயிற்சிக்கு இதெல்லாம் தேவையில்லை, மற்றபடி நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும், அது அவசியமாக இருக்கு அப்படின்றார். அவற்றை நன்றாக செய்யுங்கள், அவற்றிற்கு தடை இல்லை.
அதை வேண்டான்னு சொல்ல மாட்டார் பாபா. ஆனால் இந்த மனதின் எக்ஸர்சைஸ் மனதை சதா மகிழ்ச்சியாக வைக்கும், ஊக்க உற்சாகத்தில் வைக்கும், பறக்கும் கலையை அனுபவம் செய்விக்கும். ஆகையால் பரந்தாமத்திலிருந்து தேவதை வரையான இந்த ட்ரில்லை இப்போது அனைவரும் ஆரம்பம் செய்யுங்கள். பாப்தாதா ட்ரில் செய்ய வைத்தார். நல்லது. நாலாபுறங்களிலும் சதா தன்னுடைய உள்ளுணர்வின் மூலமாக ஆன்மீக சக்திசாலி வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய தீவிர முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு சதா தங்களுடைய இடத்திலும் மனநிலையிலும் சக்திசாலி வைப்ரேஷன்ஸை அனுபவம் செய்ய வைக்கும் திட சங்கல்பம் செய்யக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு சதா ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய இரக்கம் மனமுடைய ஆத்மாக்களுக்கு சதா தன்னை பறக்கும் கலையில் இருப்பதாக அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட் ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். விஷாலமான புத்தி மூலம் குழுவின் சக்தியை அதிகரிக்கக்கூடிய வெற்றி ஸ்வரூபம் ஆகுங்கள். குழுவின் சக்தியை அதிகரிப்பது இது பிராமண வாழ்க்கையின் முதலாவது உயர்ந்த காரியமாகும். இதற்காக எப்போது ஒரு விஷயத்தில் மெஜாரிட்டி ஏற்றுக்கொள்வார்களோ அப்போது எங்கே மெஜாரிட்டியோ அங்கே நான் என்பதை கடைபிடிக்க வேண்டும். இதுதான் குழுவின் சக்தியை அதிகரிப்பதாகும். ஒரு குழுவின் சக்தியை நீங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னா அதில் மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்களோ அதை நான் ஏற்றுக்கணும் அப்படின்ற மனப்பான்மை இருக்கணும். இதில் இன்னொரு கருத்து மிக நன்றாக இருந்தது என்று உங்கள் பெருமையை காட்டாதீர்கள். அது எவ்வளவு நன்றாக இருந்தாலும் எங்கே குழு சிதையுமோ அங்கே அந்த நல்லதும் சாதாரணமாகிறது. அதாவது நீங்கள் சொல்கிற கருத்து நம்பர் 1 கருத்தாக இருக்கலாம், நல்லதாக இருக்கலாம். ஆனால் அதனால குழுவில் எல்லாருக்கும் மனஸ்தாபம் வருது, அவங்களால ஏற்றுக்க முடியல அப்படின்னா உங்களுடைய உயர்ந்த கருத்து கூட சாதாரண கருத்தாக மாறிடுறது. உங்களுடைய முக்கியமான வேலை குழுவை அப்படியே ஒன்றாக கூட்டிட்டு போகணும். ஆகையால தியாகம் செய்யணும்னா தியாகம் பண்ணணும். இல்லைன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும், குழுவினுடைய சக்தி குறையும், குரூப்பிசம் ஆயிடும், பிளவு ஏற்படும், ஒற்றுமை இருக்காது, எல்லாம் நடக்கும். அந்த நேரம் உங்கள் கருத்தை தியாகம் செய்ய வேண்டி இருந்தாலும் அந்த தியாகத்தில்தான் பாக்கியம் இருக்கிறது. இதுதான் முக்கியமான லைன். உங்களுக்கு என்ன வந்துடுச்சு அது உயர்ந்த கருத்து தான். ஆனால் மெஜாரிட்டி என்ன ஏற்றுக்கிறாங்களோ அதுதான் நீங்கள் ஏற்றுக்க வேண்டியதாயிடுச்சு. ஆகையால நீங்கள் தியாகம் செய்ய வேண்டியதாக இருந்தாலும் ஓகேன்றார். ஏன்னா அந்த தியாகத்தில் தான் பாக்கியமே இருக்கு அப்படின்றார். அப்போது வெற்றி ஸ்வரூபம் ஆகுவீர்கள், நெருங்கிய சம்பந்தத்தில் வருவீர்கள். ஸ்லோகன். அனைத்து சித்திகளையும் பிராப்தி செய்வதற்கு மனதின் ஒருமுகத்தன்மையை அதிகப்படுத்துங்கள். அவ்யக்த சமிகை. நேரத்தின் அனுசாரம் இப்போது மனதின் மற்றும் வார்த்தைகளின் சேவையை ஒன்றாக செய்யுங்கள். ஆனால் வார்த்தைகள் மூலம் செய்யும் சேவை சகஜமாக இருக்கிறது. மனதின் மூலம் செய்ய வேண்டும் என்றால் அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் மனதில் சுபாவை சுப விருப்பத்தின் எண்ணம் இருக்க வேண்டும். வார்த்தைகளில் இனிமை, திருப்தி, சரளத்தன்மையின் புதுமை இருக்க வேண்டும். அப்போது சேவையில் சகஜமாக வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான்.
உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய், விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே, பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, இனில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ. ஆவோ உனக்கு